எவ்ரிவன், வெல்கம் டு வைப்பர் அட்வென்ச்சர்ஸ் சேனல். இது நம்ம வந்து ட்ராவலாக் எபிசோட் 109 அகமதாபாத் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம நிறைய ட்ராவல் வ்ளாக்ஸ் போடுவோம். எங்கே எப்படி போகிறது, எப்படி புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாய் ட்ரெயின்லாம் வந்து 3 months முன்னாடியே நம்ம புக் பண்ணோம். அதெல்லாம் எப்படி புக் பண்ணணும். அண்ட் ஈவன் இப்போ நீங்கள் டெல்லியை வந்து தனியாக போய் பார்க்க போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க, ஒரு கேப் எடுக்காமல் மெட்ரோலேயே ஹோல் டெல்லி எப்படி சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரி கொச்சிலாம் மெட்ரோலேயே ஃபுல்லாக எப்படி முடிக்கிறது, எல்லாமே டீட்டெயில்டாக A to Z ஃபுல்லாகவே நான் சொல்லுவேன். அண்ட் நம்ம வந்து மேக்ஸிமம் பிளேசஸ் கேரளா ஃபுல்லாக முடிச்சிட்டோம், தமிழ்நாடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. அண்ட் டெல்லி, ஆக்ரா, மணாலி, குலு, ஷிம்லா, ஜெய்ப்பூர், குஜராத், ராஜஸ்தான் அண்ட் நிறைய இடங்க முடிச்சிருக்கோம். எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், எப்படி போயிட்டு எப்படி வரணுன்றது. அண்ட் ஃபாரின் ட்ரிப்ஸுமே போட்டிருக்கு. அதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்து எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறது. அதுவுமே ஸ்டார்டிங்லேருந்து நம்ம டிக்கெட் புக்கிங், காஸ்ட்டு, ரூம் புக்கிங், வீசா எல்லாமே வந்துட்டு A to Z நான் சொல்லிவிடுவேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ் ஒரு ட்ராவல் கைட்னஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே, நம்ம குஜராத் வந்துட்டோம். அகமதாபாத் பார்த்தாச்சு. ஏர்போர்ட்லேருந்து நம்ம வந்து டெம்பிளுக்கு போயிருந்தோம். டெம்பிள்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம ஆட்டோ அண்ணா கிட்ட வந்துட்டு சாப்பிட்டா குஜராத் ஃபுட் தானே சாப்பிடுவோம், சவுத் இண்டியன் ஃபுட்லாம் காமிக்காதீங்க அப்படியே சொல்லியாச்சு. பிகாஸ் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மீல். நம்ம 4வது நாள் தான் நாக்கெல்லாம் தள்ளிட்டோம் தோசை வேணும்ன்ட்டு. பட் ஃபஸ்ட் டைம் நம்ம போகும்போது இங்கே பாருங்கள், அப்படியே கண்ணுக்கு வந்து ரொம்ப கேட்சி ஃபுட் மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் அவ்வளோலாம் இல்லைங்க, 1-2 தான் இருந்துச்சு. அண்ட் நம்ம போன டைமே வந்து நல்ல ஒரு கண்டினியூஸ் ஹாலிடே டைம். அங்கே வந்துட்டு பெரிய ஹோட்டல்லலாம் நிற்கக்கூட இடம் இல்லை, 1-2 தான் நான் பார்த்தேன், அதுவுமே கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோட்டலே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டல் வந்துட்டு சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. இந்த அண்ணா சொன்னார் இந்த ஹோட்டலில் வந்து எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஆத்தென்டிக் குஜராத்தி ஃபுட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ குஜராத்தி ஃபுட்டுன்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு எனக்கு எந்த ஃபுட்டு எதுனே தெரியல. பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஏதோ நம்ம ஊர் பூரி மாதிரி இருக்குது, அதை ஒரு கிரேவியில் வச்சு சாப்பிட்டாங்க. ஃபுட்டோட நேம்ஸ் பார்த்திங்கன்னா காமன், டோக்லா, கான்வி, ஃபாஃப்டா தான் இந்த பப்புன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஜிலேபிலாம் நம்ம வந்துட்டு யூஸ்வலாகவே வந்து இங்கே கிடைக்கிறது தான். அது வந்து ஃபாஃப்டாக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணுமா. தேப்லா, மேத்தி தேப்லா, ஹந்த்வோ, பத்ரா, லில்வா கச்சோரி, காக்ரா, ஷேவ் காமனி, லோக்கோ, முத்தியா, காந்தியா, ஃபுல்வாடி, சோராஃபாலி, தால் வடா, பட்டாட்டா வடா, பாப்டி லாட், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இதில் நமக்கு என்ன வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். டோக்லாலேயே 3 வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. ஒன்று காரம், ஒன்று ஸ்வீட்டு. காரம்னு சொன்னாங்க, எனக்கு அதுவுமே ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க் எனக்கு எல்லாமே ஸ்வீட்டாக தாங்க இருந்துச்சு. ஸோ பாருங்கள், கலராக அங்கே வந்து அவங்களுக்கு அது ரொம்ப காமன்னு போலங்க. வராங்க, இது எனக்கு வேணும்னு கேட்குறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்மளா இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், எல்லாமே டேஸ்ட் பண்ணணும், எல்லாமே கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஒரு பிளேட் கொடுறா அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து எனக்கு பர்சனலாக நெக்ஸ்ட்டு பைட் எடுக்கணும்னு தோணலை. தோக்லாம் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். நான் ஆல்ரெடி வந்து ராஜஸ்தானி ரெஸ்டாரண்ட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதுக்கு ஏதோ பச்சடி மாதிரி ஏதோ கொடுத்தாங்க, அதுவுமே கொஞ்சம் புளிப்பு, எல்லாமே ஸ்வீட்டாக தாங்க இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வேறு மாதிரியே இருக்கும், டிசைன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி. இது வந்து ஒரு ரவை கிச்சடியா சம்திங், ட்ரை கிச்சடி மாதிரி, மேலே கொஞ்சம் அந்த ஓமப்பொடி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இது பாருங்கள், லேயராக வந்துச்சு. கண்டிப்பாக ஒன்று சாப்பிட்ருவீங்க, அடுத்து சாப்பிட்றது தான் உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க பார்க்கும்போது. சம்திங் லைக் கேபேஜ் மாதிரி ஏதோ வச்சு பண்ணியிருக்காங்கன்னு போல், எப்படின்னு தெரில. நம்ம வேணால் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் இது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் வளவலன்னு இருந்துச்சு. பட் இந்த டிஷ் எல்லாமே நான் வந்து பல்லாவரமில் ஒரு ஆனந்தாஸ்லேயே பார்த்துருக்கேங்க. அதனால் ரேரான்னு கேட்டிங்கன்னா ரேர்லாம் கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா சாட் ஷாப்லலாம் இருக்குதான். கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்வீட் ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வச்சுருக்காங்க தான் இதெல்லாம்.
நான் கூட இதெல்லாம் அங்கே மட்டும் தான் கிடைக்கும்னு நினச்சேன். மேபி முன்னாடி நான் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே இருக்குது, சென்னையிலே கிடைக்குது. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. பட் கொஞ்சம் வளவலன்ட்டு அங்கே இருந்ததுலேயே ஸ்வீட் இல்லாத ஐட்டம் அது மட்டும்தான். ஸோ இது பாருங்கள், இது ஆனால் கொஞ்சம் நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், எங்களால் சாப்பிட முடியல. ஏன்னா எல்லாமே ஸ்வீட்டுங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே ஸ்வீட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து அவங்க ஊர் பூரியா இல்லை பப்படா என்னன்னே தெரியல. இதுக்கு வந்து ஒரு கிரேவி வச்சு சாப்பிடணும். நான் ஏதோ அப்பளம்னு நினச்சி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒரு சப்ஜி அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. தொட்டு சாப்பிடும்போது பெருசாக பிடிக்கல, தனியாக சாப்பிட்டதே சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாக கடலை மாவில் செய்கிறது. ரொம்ப நேரம் வந்து அதை வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இருந்ததுலேயே பிடிச்சதுன்னு பார்த்தா இதுதான். நல்ல டேஸ்ட்டு, தனியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டு. பட் இதுவுமே ஓவர் ஆயில் குடிச்சிருக்கோன்னு போல் கொஞ்சம் திகட்டிடுச்சு தான். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சப்ஜி. இதை நம்ம வந்துட்டு தொட்டு தொட்டு சாப்பிடணும். ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. இருக்கிறதுலே அல்டிமேட் இந்த மசாலா டீ தான். வேறு லெவலில் இருந்துச்சு இந்த மசாலா டீ. சான்ஸே இல்லை, அப்படி இருந்துச்சு. அது குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அவ்வளோ டேஸ்ட்டு. இவ்வளோ சாப்பிட்டு முடிச்சுட்டு 280 தாங்க. நம்ம இவ்வளோ சாப்பிட்ருக்கோம், வெறும் 280 தாங்க ஆச்சு. நான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஒரு டிஷ்ஷே நீங்கள் வந்து சென்னையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா 120 130 ஆகிடும். ஸோ அங்கே வந்து 30 rupees 40 rupees தான் இருக்கும்னு போல். ஆப்போசிட் டு தட் ரெஸ்டாரண்ட், அந்த இப்போ நம்ம சாப்பிட்டோம் தெரியுமா, அது ரெஸ்டாரண்ட் கூட இல்லைங்க, அது ஏதோ டீ கடை மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் இந்த ஒரு டெம்பிள், சிவன் டெம்பிள். இதுக்குள்ளே நாங்கள் கேட்டுட்டு தான் போனோம். நான் வந்து வெளியிலேயே ஆன்ட்டி ஃபுல்லாக உள்ளே போயிட்டாங்க. நான் வந்து இந்த ஸ்டேஜ் மாதிரி ஒன்று இருக்கும், அது வரைக்கும் உள்ளே போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே நான் போய் பார்த்தேன். அது லைக் பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், மேலே ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து டெம்பிள். இந்த ஸ்டேஜ் பாருங்கள். ஸோ நான் முஸ்லிம்ஸ் அந்த பார்க்கிங் வரைக்கும் போகலாம், ஸ்டேஜ் கிட்ட வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே வந்துட்டு வி ஆர் நாட் அலவுடா இல்லை என்னன்னு தெரியல, ப்ரோட்டோகால் தெரியல. ஸோ நான் அங்கேயே இருந்துட்டேன். நீங்கள் போகிறீங்கன்னா உள்ளே போய் பாருங்கள், அங்கே தீர்த்தம்லாம் தராங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து ஸ்டெப் வெல் பார்ப்போம்.